சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பொதுவாக இந்த வருஷமே 2 பயிற்சி ஆயிடுச்சு. ஒன்று சனி பயிற்சி, எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாதம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் ஒரு பெண் ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. அப்ப சித்திர மாசத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு ஓரிரு மாசத்துக்கு முன்னையே கடகராசியில பெயர்ச்சிச்சனால பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் 80-85% பலன் சூப்பரா இருக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சி. மீதி இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தன்மை தான் நடக்க போகுது. அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு பண்ணா பாதகமான ராசிக யோகம் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்படி பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். அழகான பேசக்கூடிய ஒரு ஜாதகம், படிச்ச ஜாதகம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஜாதகம். சின்ன வயசுல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க, செம்ம பிரில்லியன்ட்னு சொல்லலாம். டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிக்கக்கூடியவங்களும் நீங்க தான். மண்டைய கசக்கி புளிகிற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் நீங்க தான். பேங்கிங் செக்டர்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல இரவு பகல் பார்க்காம படிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க தான். உங்க தாய் தகப்ப உங்களை ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்குவாங்க, உங்களை படிப்புக்கு உதாரணமா வச்சுக்குவாங்க, உங்களுடைய பிரயாணம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு தருணம் உடையவங்க. பூர்வீக சொத்துகள் இருக்கும், அதை பற்றி கேர் பண்ண மாட்டேங்க. முன்னோர் மூத்தோர்கள், அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. தாம் படித்து இந்த இலக்கை அடையணும்னு சொல்லக்கூடிய ட்ரீமில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கேற்ற வேலை கிடைக்காத விரக்தி. ஏன்? சிறு வயசுலேயே அடுத்த தாய்மார்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து போராமப்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட சூனியங்களை கூட பண்ணிடுவாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து. அதிலே நீங்கள் படிப்பை கோட்டை விட்டு படித்ததுக்கு உண்டான வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தருணமும். உங்களுக்கு குரு மகாதசை முடிஞ்சு சனி மகாதசை நடக்கிறதுக்கான நேரங்காலங்கள் வரும். அந்த நேரத்தில் ஆணா இருந்தீங்கன்னா, மிதுன ராசி ஆணா இருந்தா உங்க தாய்க்கோ உங்க தகப்பனுக்கோ, ஏன் மெயினா உங்க தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. பல பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இதே மிதுன ராசியில பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே கதிதான். தாயோ தகப்பனோ ஆவாம பிரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை நடக்கும். உங்களுக்கு எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. அதோடைய வெறுப்பு, தாய் தகப்பனையே வெறுத்திருக்கக்கூடிய தருணம். எப்படியாவது இலக்கை அடைஞ்சு கிடைச்ச வேலை இல்லை, பிடிச்ச வேலையிலையாவது வாழ்க்கையை ஓட்டுன்னு சொல்லக்கூடிய ஆசைகளோடு இருப்பீங்க. அதுவும் நிராசையாக தான் இருக்கும். ஒரு கட்ட கால வயசுல டீனேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் மெச்சூரிட்டான வயசுலையோ கல்யாணம் காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மூழ்கி போவீங்க. அது பிளாப் ஆகிடும்.
அதோட ஆசைகளவே வெறுத்துருவீங்க. ஆணா பிறந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசை இல்லாமல் நான் இப்படியே இருந்துடுறேன்னுவாங்க. இல்லை ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா அடுத்து எனக்கு கல்யாணமே வேணாம், என் தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிட்டு என் தாய் தகப்பனுக்கு நான் உழைச்சி கொடுத்து நான் ஜீவனாம்சம் பண்ணால் போதும் அப்படின்னு ஆசைகளோட உள்ள ஜாதகம் நிறைய பேர் இந்த ஜாதகம். கன்னியாஸ்திரி ஜாதகம், மிதுன ராசி, சிஸ்டர் ஜாதகம், இரு தாரத்து தோஷம் உடைய ஜாதகம், இல்லற வாழ்க்கையில மட்டும்தான் நீங்க தோல்வி அடைவீங்க, மற்றபடி எந்த குறையும் வராது. ஒரு கட்ட கால வயசு 27 வயசுக்கு மேலத்தான் பூர்வீக சொத்து இருந்தா அந்த சொத்து நீங்க அனுபவிக்க முடியும். அதே போல உங்களுக்கு கல்யாணம் காட்சிகள் நடந்தாதான் சொத்தை நீங்க அனுபவிக்க முடியும். இல்ல உங்க சொத்து ஏமாற்றப்படும். சொத்துனால அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்ல அங்காளி பங்காளியோ உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொத்துக்காக. ஒரு நல்ல நண்பர்கள் கூட உங்களுக்கு அமையாது. தோல் சாய்க்கக்கூடிய தோழன் அமையாது. 4 வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நட்பு இருக்காது. அந்த மாதிரியான தன்மை உடையது இந்த ராசிக்காரர்கள். ஏன் 2026க்கு முன்ன வரைக்கும், நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியில இருந்து உங்க ராசியின் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு பகவான் இருக்காரு. அப்ப அந்த ராசியில் இந்த குரு பகவான் தர வேண்டிய பலன்களை தரமாட்டார், தர விடாது இந்த புதன் கிரகம். அதனால குரு பகவான் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ராசி இந்த மிதுன ராசி தான். இப்ப பயிற்சி ஆயிட்டாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல கடக ராசியில பயிற்சிட்டாரு. அப்ப இனிமே சொத்தும் உங்களுக்கு தான். உங்களுக்கு பண்ண சூழ்ச்சிகள்லாம் தவிடுபிடியாக்கப்படும். நீங்க உங்க குலதெய்வத்தை கைவிட்டக்கூடாது, உங்க முன்னோரை கைவிட்டக்கூடாது, உங்க தாய் தகப்பன் மேல அளவு கடந்த அன்பு நீங்க வச்சுக்கணும். இந்த மாதிரியான தருணத்தெல்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா வரக்கூடிய வருஷம் 2026 to 27 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனை அடைஞ்சு, படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி, உத்தியோக முயற்சிகள் கிடைச்சி, மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷமாக அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடிச்சு சொல்கிறேன், நவம்பர் மாதத்துக்குள்ள ஜாக்பாட்டே உங்களுக்கு அடிக்கும். உங்கள் ட்ரீமை யோசிச்சுக்குங்க, உங்கள் ஆசைகளை கேளுங்க. இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டுங்க. டைம் கிடைச்சா புதன் பகவான் சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய வழிபாடை பிடிச்சிக்குங்க. உண்மையாலும் சொல்லப்போனால் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இனிமே தான். மேற்படி ஏதாவது பாதகமாக அமைஞ்சிச்சுன்னா, இல்லை உடல் சுஸ்து, உடல் டயர்டு, நோய், இல்லை ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால் தாம்பரத்துக்கு மிக அருகில், தாம்பரம் சானட்டோரியம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் திருவக்கர வக்ரகாளியம்மன் ஒரு கோயில் இருக்கு, ரோட்டு மேலேயே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 108 எலுமிச்சம்பழத்தை கொடுங்க. அவங்க கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் குத்துங்க. அகல் விளக்கு தீபம் ஏற்றுங்க. பூ பழங்கள் வாங்கி கொடுங்க. சாமியை கண் குளிர பாருங்க. அந்த உக்ர தன்மையை பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுலேருந்து நீங்கள் மீண்டுக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.